ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்மை குறைவை சரி செய்யக்கூடிய மிக முக்கிய ஒரு 5 பொருள்களை தான் பார்க்க போகிறோம். இந்த 5 பொருள்களும் மருந்து பொருள்கள், சரிங்களா? முறையான ட்ரக் அண்ட் ஃபார்மகோபியா அந்த மாதிரியான இதுகளில் உள்ள ஆதாரங்களுடைய அடிப்படையில் தான் நம்ம வந்து இதை பற்றி சொல்லிட்டு வர்றோம், சரிங்களா? அதே நேரத்தில் வந்து இதில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து ஒரு வரிசை பிரகாரம் நம்ம வந்து கொடுத்துருக்கறனால வந்து ஈஸியாக நீங்கள் வந்து இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கிற முடியும். எந்தெந்த பொருள்கள்லாம் இந்த மாதிரி தாது விருத்தி ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்டவருக்கு ரொம்ப பயன் கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம் ஒழிய வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி இதற்கான ப்ராடக்ட்டுகளையும் கூட நீங்கள் அந்த கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம், சரிங்களா? ஆமாம், அங்கிட்டு இங்கிட்டு போய் நீங்கள் கூச்சப்பட்டுட்டு வெக்கப்பட்டுட்டு போய் இது பண்ண வேண்டியதில்லை. கீழே நான் வந்து அதுக்கான இதுகள் கொடுத்துருக்கேன். அதுகளை வந்து நீங்கள் வந்து ஓடிசியாகவே கிடைக்குது, அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம், சரிங்களா? அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் நம்ம நிறையா பேருக்கு வீடியோ இந்த மாதிரியான நிறைய பேருக்கு வீடியோ போடும்பொழுது ஒரு அவேர்னஸ் வந்து கிடைக்கும். நிறைய பேர்களுக்கு இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இன்றைக்கி எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிடைக்குது. ஆனால் ஸ்மார்ட் ஃபோனே தெரியாத ஆட்களும் இருக்கார்கள், சரிங்களா? அவர்களுக்கெல்லாம் அது வந்து விழிப்புணர்வு ஒரு வீடியோவாக போகும்பொழுது நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து நம்ம நிகழ்ச்சிகளை கொண்டு போக முடியும்னா ஒரு பணிவான ஒரு இது வந்து வேண்டிக் கொள்கிறேன், சரிங்களா? இந்த இதில் வந்து பார்க்கும் பொழுது முதல் இடத்த இருக்கிறது வந்து என்னுடைய கணிப்பு பிரகாரம் வந்து சிலாஜித். வெரி வெரி எக்ஸலண்ட் மெடிசனுங்க. இன்றைக்கி தாது பொருளாக ஜீவ பொருளாக அப்படிங்கிற பொருள்லேயும் ஒரு சந்தேகம் இருந்தாலும் சரி, இது வந்து ஹிமாலயாவில் வரக்கூடிய ஒரு கள்ளி அமைப்பு உள்ள பிளான்ட்டு, அது ரெசின் மாதிரி உள்ளது அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருந்தாலும் இந்த டெஸ்டோஸ்டரானுடைய அளவை வந்து பூஸ்ட் பண்ணுறதுல நம்பர் 1 இடத்த வைக்கிறது வந்து கேட்டிங்கன்னா இது வந்து கோமூத்திர கொஞ்சம் வாடையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து நெருப்பில் வாட்டும் பொழுது வந்து கொஞ்சம் லிங்கம் அமைப்புலையும் வந்து வரும்போது இதாகிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து இது வந்து கண்ணா பின்னான்னு ரேட்டு போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அதே நேரத்தில் வந்து செவி வழி செய்திகள் கதைகளாகவும் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ்காரர் வந்து ஒரு 100 வயசுக்கான நேபாளத்தில் இருக்கும்போது 100 வயது நபருடைய இது உணவு பழக்க வழக்கத்தை பார்க்கும் பொழுது அவர் வந்து இதை பயன்படுத்தினார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க. ஆனால் ஆயுர்வேதத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்னாச்சு, சதாவரி லேகியம் இந்த மாதிரியானது ப்ராடக்டுகளில் வந்து இந்த அந்த சிலாஜித்தை வந்து நம்ம கலந்துட்டு வந்துட்டுருக்காங்க, சரிங்களா? அந்த அளவுக்கு இது வந்து முதல் இடத்த வந்து வைக்குது. ஏன்சியண்டான டயத்துலேயுமே இது வந்து வைக்குது. மிக வந்து பயன்படுத்துவதற்கும் எளிது. ஆமாம், அதே நேரத்தில் வந்து பியூரிஃபிகேஷன் வந்து பண்ணி தான் வருது. ரெசின் மாதிரியான ஒரு இதில் வந்து வருது. நிறைய அடல்ட் ட்ரெண்டில் இருக்கிறதுனால வந்து நல்ல ஒரு ப்ராப்பரான பிராண்டை அது பார்த்துக்கிட்டு அளவுகள் வந்து உங்களுடைய அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவருடைய என்ன பரிந்துரை பண்ணுறாங்களோ நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வந்து காம்பினேட்டட் ட்ரக்காகவும் கிடைக்கிது, அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஆமாம், அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் ரெசின் அளவு பிறகு தண்ணியில் கலந்துக்கிட்டு ஒரு சின்ன குச்சி அளவில் எடுத்துகிட்டு தண்ணியில் கலந்து தினசரி வந்து குடிக்கலாம். ஆனால் பருகும் பொழுது கொஞ்சம் கோமூத்திர வாடையும் அடித்து பசுமாட்டு மூத்திரத்தோட வாடையும் அடிக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் கசப்பாகவும் கொஞ்சம் இருக்கும். அதில் வந்து நம்ம மருந்துனாலே அப்படித்தானே இருக்கும். அடுத்து 2ஆம் இடத்தை வைக்கிறது வந்து அஸ்வகந்தா. சுக்கிரலை அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியில் ஆயுர்வேத கேட்டகரியில் விந்தணுக்களை உற்பத்தி செய்யக்கூடியதில் வரும்பொழுது இந்த அஸ்வகந்தா ஒரு நல்ல வந்து ஒரு இடத்த வந்து வைக்குது. ஆமாம், ஆயுர்வேத பிரகாரமே இதை பற்றி சொல்லி கொண்டு நிறைய வந்து ரிசர்ச் வந்து சொல்லிட்டு வராங்க. கம்பேர் வித் சிலாஜித்துக்கும் இதுக்கும் பண்ணும் பொழுது என்னுடைய ப்ராக்டிக்கலில் வந்து அதை வந்து அதிகமாக இருக்கும் ஒழிய நிறைய ப்ரெசன்டேஷன் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவியல் பூர்வமாக நம்ம நாட்டு அறிஞர்கள் மருத்துவர்களும் சரி, மேலை நாட்டு அறிஞர்களும் சரி, இதை வந்து நிறைய பேர் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து இது வந்து முக்கிய இடத்த வந்து வைக்குது, சரிங்களா? ஆயுர்வேதத்தில் வந்து பார்க்கும்போது அஸ்வகந்த லேகியம், சித்தாவில் வந்து பார்க்கும்போது அமுக்கரா லேகியம், அஸ்வகந்த சூரணம், அமுக்கரா சூரணம், ரெண்டுலேயும் ஃபார்முலேஷன் வந்து வித்தியாசம். ஆமாம், அதையும் நான் சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் வந்து இரண்டும் வந்து
ஏறத்தாழ வந்து அஸ்வகந்தாவை மெயினான வச்சு பண்ணுறதுனால வந்து நல்ல ஒரு நர்வைன் டானிக்காகவும் வேலை செய்யுது. நர்வைன் டானிக்குங்கிற காரில் சுக்கரலை அப்படிங்கிற அந்த வந்து உற்பத்தியை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறதுல பெரிய வந்து ஒரு இடத்த வந்து வைக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கோக்ஸ்ரம் சொல்லக்கூடிய நெரிஞ்சில் முள். பார்க்கறதுக்கு தாங்க சின்ன ஐட்டம், ஆனால் இது மாதிரி வந்து டெஸ்டோஸ்டரானை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதில் வந்து வேறு எதுவுமே அந்த பிளான்ட் ப்ராடக்ட் வந்து கிடையாது. இன்றைக்கி சில ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா கோக்ஸ்ரா வச்சு மேலை நாடுகளையும் பண்ணுறாங்க, நம்ம இதுலேயும் சரி மாடர்ன் மெடிசனையும் இந்த கோக்ஸ்ராவை கலந்தும் பண்ணுறாங்க. டெஸ்டோஸ்டரானை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு இதுன்னு சொல்லிட்டு பயன்படுத்துகிறாங்க. அதே நேரம் வந்து அதிகமான விலைக்கும் வந்து இது விற்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். காலில் குத்துச்சுன்னா, ஒரு காலத்தில் குத்துச்சுன்னா கடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருந்தது போக இன்றைக்கி அதாவது அது வந்து இப்போ வெறுக்கப்பட்டது போக இன்றைக்கி வந்து இந்த ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்டதில் வந்து இந்த பொருள் வந்து நெரிஞ்சில் முள் வந்து ரொம்ப 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 முக்கியமான இடத்த வந்து வைக்குது. இதை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்ல ஹை குவாலிட்டி பிராண்டாக வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க, சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து கீழே கிடக்கிறத அதை அரித்து கொண்டு வரும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா தூசி, சரியான மண் க்ளீன் பண்ணாமல் அப்படியே அரைச்சி கொண்டு சரியான பக்குவம் இல்லாமல் கொண்டு வந்து கொடுத்துறாங்க. நான் ப்ராக்டிக்கலில் பார்க்கும் பொழுது சில இதெல்லாம் வந்து பயன்படுத்துவதற்கே இது இல்லை. நல்ல பிராண்டடாக உள்ள கோக்ஸ்ரா வாங்கி பயன்படுத்துங்க. நல்ல யூரினேஷன் எஃபெக்ட் நல்லாவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து டெஸ்டோஸ்டரானோட இன்க்ரீஸ் பண்ணுறதுனால வந்து நல்ல ஆண்மை குறைவை வந்து உடனடியாக சரி பண்ண கொடுக்க வச்சு எழுச்சியை வந்து நல்லா வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். இப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துட்டோம்? சிலாஜித்து பார்த்துருக்கோம், அஸ்வகந்தா பார்த்துட்டோம், அடுத்து கோக்ஸ்ரா வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்க்கும்போது 4வதாக பார்க்கும் பொழுது கசகசா, சரிங்களா? இது சில நாடுகளில் தடை செய்யப்பட்டிருந்தாலும் இது வந்து ஒரு போதைப் பொருள் வந்து கிடையாது. நல்ல ஜீரண மண்டலத்தை வந்து வலுப்படுத்தக்கூடிய, அந்த காலத்தில் வந்து குழந்தைகளுக்கு வயிற்று வலிக்கு கூட இந்த கசகசா வந்து கொஞ்சம் அரைச்சி கொடுப்பாங்க. அதே நேரம் பெரிய ஆளுகளுக்கும் அது மாதிரி பயன்படுத்துவார்கள். அதே நேரத்தில் வந்து கறி இந்த மாதிரியான அசைவ பொருட்கள் சமைக்கும் பொழுதும் கசகசா சேர்க்காமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா டைஜஷனை வந்து நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இதில் வந்து அதிகம், சரிங்களா? அந்த அளவுக்கு இதில் வந்து இது பண்ணுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா விந்து நீர்த்து போகுது, தாம்பத்தியத்தில் வந்து ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது, அதே நேரத்தில் வந்து விரைப்புத்தன்மை குறைவாக இருக்கிறது, ஆமாம் தாது நட்டமாகுது, இரவில் தூக்கத்தில் வந்து இதாகிறது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல தூக்கம் இல்லை, அதனால் என்னென்னு கேட்டால் விந்து வெளியில் ஏறிடுது. ஆமாம், அந்த மாதிரியான கனவுகள் வந்து வரப்பட்டு வெளியேறிடுது. ஆனால் நல்லா தூங்கி எழுந்திரிச்சா அந்த விந்து வந்து உள்ளேக்கே சேகரிக்கப்பட்டு மறுநாள் மிகவும் எழுச்சியாக ஆற்றலோடு அது வந்து சக்தி வாய்ந்து அது வந்து செயல்படுத்தப்படும், சரிங்களா? அந்த அளவுக்கு இதில் வந்து ஒரு இது இருக்குது. அதிலே நேரம் மாதிரி சொல்கிற மாதிரி பாதாம் பருப்பு சேருங்க, பிஸ்தா பருப்பு அதெல்லாம் வேண்டாங்க. சிம்பிளான பசும்பாலில் நீங்கள் அதை கசகசாவை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அப்புறம் வேக வைத்து அப்புறம் வந்து அதை வந்து சும்மா மென்று சாப்பிடுங்க. ஆமாம், அது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஆற்றலும் கொடுக்க வைக்கும், தசைகளுக்கு வலிமையும் உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும், நல்ல உறக்கத்தையும் இது பண்ணி கொடுக்க வைக்கும். டோபமைனோட அளவுகளை வந்து அதிகரிக்கிறனால வந்து மனக்கவலை, டிப்ரெஷன், மனச்சோர்வு இவைகளை எல்லாத்தையும் சரி செய்ய கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த கசகசாவுக்கு இருக்குது. அடுத்து வந்து பார்க்கும் பொழுது சதாவரி. இந்த சதாவரியை பொறுத்தளவு 2 வகையிலையும் வேலை செய்யும். லேடிஸுக்கு போகும் பொழுது ஈஸ்ட்ரோஜனை வந்து அதிகப்படுத்தும், ஆண்களுக்கு வரும்பொழுது டெஸ்டோஸ்டரானை வந்து அதிகரிக்கப்படக்கூடிய 2 நேச்சரையும் செயல்படுத்தக்கூடியது, சரிங்களா? அதனால் இருவரும் இதை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்குறி வெளிச்சி இல்லாமல் இருக்கிறது, விரைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல வந்து ஒரு இதாக இருக்கிறது, விந்தே உற்பத்தி பண்ணாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து சதாவரி லேகியம் இந்த மாதிரியான இதில் நம்ம பயன்படுத்த போடும்போது இதில் வந்து நம்ம அந்த ஏற்கனவே சொன்ன சிலாஜித்தையும் அதை வந்து பயன்படுத்துகிறார்கள், சரிங்களா? அதுவும் கூட ஒரு இதனுடைய ஒரு ஆற்றலை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கிறனால வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதனுடைய வீரியம் வந்து அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இருக்குது, சரிங்களா? அதே நேரம் வந்து சதாவரி லேகியமாகவும் சூரணமாகவும் மாத்திரைகளாகவும் இருக்குது, சரிங்களா? இது வந்து லேடிஸு கூட இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், வெள்ளைப்படுதல், வெட்டைப்படுதல், சூடு, ஆண்களுக்கு வரக்கூடிய சேக சூடு, இந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து இது வந்து சரி பண்ணி கொடுக்க வைக்கும். வெள்ளை முத்துநாள் வெட்டை, வெட்டை முத்துநாள் கட்டை அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய வியாதியை வந்து சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம மூதாதையர்கள், சித்தர்களும் ரிஷிகளும்.
சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து இந்த இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆற்றலை வந்து கொடுக்குது. இந்த சதாவரி வந்து கொடுக்குது. அந்த இதில் வரும்பொழுது இந்த நான் சொன்ன அந்த 5 பொருட்களும் வந்து நம்ம வந்து டெய்லி நம்ம இதில் வந்து உணவுகளாவோ அல்லது மருத்துவருடைய பரிந்துரையின் பேர்லையோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கும் இந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நம்ம வந்து ஈஸியாக இது பண்ணிக்கொள்ளலாம். அதே நேரம் வந்து இவைகளை வந்து தினசரி நம்ம டெய்லி ரெக்யர்மெண்ட் எடுப்பது பற்றியும் தவறு வந்து கிடையாது. சரிங்களா? ஆமாம். அதே நேரத்தில் வந்து மருத்துவருடைய ஆலோசனை பெற்று போய் கடையில் போய் கேட்குறதுக்கு நீங்கள் கூச்சப்படுற மாதிரி இருந்தால் கூட இந்த ஸ்டோர்களில் நம்ம டெஸ்கிரிப்ஷனுக்கு கீழேயே அதுக்கான இது லிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதை வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.